ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா கடலைப்பருப்பில் வடைக்கறி செய்ய போகிறோங்க. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டுக்கலாங்க. இதில் பச்சை மிளகாய் போட்டு நான் மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கினேன் பாருங்கள். இதில் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி குண்டாவில் போட்டு வேக வச்சிடலாங்க. இதை பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் இது வேகட்டுங்க. இப்போ நான் கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அப்புறம் கடுகு போட்டிருக்கேன், பட்டை லவங்கமும் சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக சோம்பும் போட்டுக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நான் தக்காளியும் சேர்த்துக்கினேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா இதை வதக்கிட்டு இதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. பாருங்கள், இதில் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இதில் சால்ட்டு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் இதில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்குது. நல்லா சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து இல்லைங்களா அந்த கடலைப்பருப்பு இது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அது உடச்சிக்கணுங்க, அப்படியே முழுசாக போடக்கூடாது. பாருங்கள், தண்ணி வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கறதா இருக்குது. இது ஆறின பிறகு ரொம்பவே இது கட்டி ஆகிடுங்க. இது வந்து பூரியாக கூட, சப்பாத்தியாக கூட, இட்லியாக கூட, தோசையாக கூட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், நான் கொத்தமல்லி போட்டு இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.